இந்திய ராணுவம் முதல் முறையா காட்சிக்கு வச்ச பாகிஸ்தான் ட்ரோன் இதுதான். கவனமா பாருங்க, இது சாதாரண விஷயமில்ல. காஷ்மீர்ல 26 பேர் பலியான சம்பவத்தோட நேரடி லிங்க் இருக்கு. முழு உண்மையையும் அடுத்த 50 செகண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், காஷ்மீர் பகல்காம்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்துச்சு. அதுல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கத்தான் நம்ம இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர்னு ஒரு அதிரடி நடவடிக்கையில இறங்குனாங்க. பிஓகேல இருந்த பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடந்துச்சு. போர் பதட்டம் உச்சத்துக்கு போச்சு. அப்போதான் எல்லை மோதல்ல பாகிஸ்தான் ராணுவம் நம்ம எல்லைக்குள்ள ட்ரோன்களை அனுப்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்ம இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லா ட்ரோன்களையும் துல்லியமா சுட்டு வீழ்த்திடுச்சு. நம்ம ராணுவத்தோட பவர் எப்படிப்பட்டதுன்னு டெல்லி ராணுவ தளபதி வீட்டுல ஒரு ட்ரோன் இப்போ காட்சிக்கு இருக்கு. துருக்கியில தயாரிக்கப்பட்ட ஈஹா ட்ரோன் அது. இந்த ட்ரோன் டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். இது வழியாதான் பாகிஸ்தான் நம்ம ராணுவ ரகசியங்களை எடுக்கவும் பயங்கர ஆயுதங்களை சப்ளை பண்ணவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா நம்ம வீரர்கள் ஒரு நிமிஷம் கூட டைம் கொடுக்கல, சல்லி சல்லியா நொறுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச ஒரு ராணுவ சாதனை. நம்முடைய ராணுவ பலத்தை உலகத்துக்கு காட்டின ஒரு நேரடி ஆதாரம் தான் இந்த ட்ரோன். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நம்ம நாட்டு மக்களோட பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியும். எல்லையில நம்ம ராணுவம் இன்னும் எவ்வளவு உஷாரா இருக்கின்றத இந்த ட்ரோன் நமக்கு உணர்த்துது. இந்த ட்ரோன் விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ராணுவத்தின் இந்த சாதனைக்கு பின்னாடி உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ராணுவத்துக்காக ஒரு லைக் போட்டுட்டு இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம்.